சொல்லலாம். இன்னைக்கு என்ன வசனம்னா மத்தேயு 5ல் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருப்பார்கள். 9வது வசனம் இப்படியா கர்த்தர் நம்மளோட பேசுகிறாராமே. நம்ம யாரோடையும் நம்ம கோவம் இந்த கடைசி காலத்தில் எல்லாருமே கோவங்கள் மனஸ்தாபங்கள் இருக்கும். ஆனாலும் நம்ம சமாதானமாக இருக்கணும். நம்ம யாரோட கோவப்பட்டுக்கோ அவங்களோட போய் நம்ம உத்தரவாதம் கொடுத்து நம்ம சமாதானமாக இருக்கணும். சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்னு கர்த்தர் சொல்கிறார் பாருங்க. நம்ம ஒருத்தர் நம்மளோட பேசிட்டாங்கன்னா அவங்கள வருஷம் மூலமாக அவங்கள பேசுறது கிடையாது. ஒருத்தர் தவறு செஞ்சிட்டாங்கன்னா அவங்கள வருஷம் மூலமாக அவங்கள அந்த தவறை அவங்க மனசில் வச்சு அவங்கள பேசுகிறதே கிடையாது. அந்த தவறை உணர்த்தி அவங்கள குத்தி கொண்டே இருப்பாங்க. இப்படியாப்பட்ட சில மனிதர்கள் இந்த காலத்தில் இருக்காங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறார், எல்லாத்தையும் மறந்து நீ சமாதானம் பண்ணு, அப்போது நீ பாக்கியவனாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம இப்படியாப்பட்ட காரியங்கள் நிறைய பேர் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம், சத்தியங்களை தெரிகிறோம், சர்ச்சைக்கு போகிறோம், வாரம் திருவிழா எடுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒருத்தருக்கு நம்ம மன்னிக்க முடியாத ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க நம்ம எப்போவுமே மன்னிக்காமல் நம்ம அப்படி இருக்கிறோம். திருவிழத்தெல்லாம் எடுக்கிறோம், அதெல்லாம் பாவம். திருவிழந்தெல்லாம் நம்ம எடுக்கும்போது நம்ம போய் அவங்கள்ட்ட சமாதானம் பண்ணி உத்தரவாதம் பண்ணி வந்தால் திருவிழந்தை எடுக்க சொல்கிறாரு. அதே மாதிரி காணிக்க போடும்போது ஒரு சகோதரத்துலேயும் போய் உத்தரவாதம் எடுத்துகிட்டு காணிக்க போடுன்னு சொல்கிறாரு. ஆமென். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், சமாதானமாக இருப்போம். இந்த கடைசி காலத்தில் நம்ம யாரையும் வெறுக்காமல் எல்லாரையும் அன்பாக இந்த உலகத்தில் அன்புக்குறோம், இவ்வளோ பிறத்தில் அன்புக்குருவாரு, எல்லாரிடத்திலும் நம்ம அன்பாக சமாதானமாக இருப்போம். ஆனால் கர்த்தர் நம்மளே நம்ம குடும்பங்களே ஆசீர்வதித்து நம்ம நித்தம் நடத்துவார். ஆமென். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.